ஸோ இப்போ கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டேரிங் செக் பண்ணியாச்சு, சீட் பெல்ட் போட்டாச்சு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கார் ஸ்டார்ட் பண்ணுறத இப்போ வந்து நம்ம வந்து எப்படிங்கிறத காண்பிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கீ வந்து இந்த கீ பாயிண்ட்ல போட்டுருங்க. கீ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே கார் வந்து ஆன்ல தான் இருக்கு. ஃபுல் கிளச் கொடுத்துருங்க. ஃபுல் கிளச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து கார் ஸ்டார்ட் பண்ற மெத்தடு. கைஸ், இப்போ கார் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ கார் டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் யூஸ் பண்ணி தான் நீங்க போகணும். ஏன்னா தேர்ட் கியர் வந்து இப்போ நீங்க யூஸ் பண்ண முடியாது. உடனே ஒரு 2-3 டேஸ் இல்லை ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் தேர்ட் கியர் யூஸ் பண்ணி அடுத்த டிரைவ் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் யூஸ் பண்ணி எப்படி டிரைவ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ காரில் உட்காந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேரிங், சீட் பெல்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே. அப்புறம் விண்டோஸ், மெயினாக வந்து விண்டோஸ் ஓப்பன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவ் பண்ணி பழகுறீங்கன்னா ஏசி போட்டு டிரைவ் பண்ணி பழகாதீங்க. விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிரைவ் பண்ணி பழகுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு பேக்ரவுண்டில் வர்றவங்க நாய்ஸ் எதுவுமே வந்து நமக்கு கேட்காது, சவுண்ட் எதுவுமே கேட்காது. ஸோ நம்ம டிரைவ் பண்ணி பழகும்போது எப்போவுமே வந்து விண்டோஸ் ஓப்பனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏசி போட்டு நீங்கள் டிரைவிங் பழகாதீங்க. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போகிறோம் மூவ் பண்ணி. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ, பி, அப்புறம் வந்து சி. ஏங்கிறது ஆக்சிலேட்டர், பிங்கிறது பிரேக், சிங்கிறது கிளச். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஏபிசின்னே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஃபுல் கிளச் கொடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கிளச் கொடுத்துக்கோங்க. ஸோ கியரில் கை வச்சுக்கோங்க. கியரில் கை வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி கிளச்சு ஃபுல் கிளச்சு கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடணும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டதுமே வந்து கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ லெஃப்டில் போயிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் கொண்டு போனி தான் ஃபர்ஸ்ட் கியரு. போட்டுட்டு ஆக்சிலேட்டரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், லைட்டாக மூவ் பண்ணுங்கள் போதும். ஸோ நீங்கள் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் எந்த அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ 10 கீழே தான் காமிக்குது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியரில் போகணும். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்பீடு வந்து காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டர்னிங்லாம் வந்து நீங்கள் பார்த்து மெதுவாக தான் போகணும். ஃபஸ்ட் கியர்லேயே போங்க. ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணி பழகும்போது ஃபஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியரில் தான் நீங்கள் பழகிற மாதிரி இருக்கும். தேர்ட் கியர் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு 1-2 days இல்லை 1 week பழகினதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் கியர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் எப்படி பழகுறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் கியர் போட போகிறேன் பாருங்கள். ஃபுல் கிளச்சு. இது வந்து இப்படி சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு திரும்ப லெஃப்ட்டு அண்ட் பேக்கு. ஸோ செகண்ட் கியர் போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஸ்பீட் இருந்தாலே போதும். ஏசி ஆன் பண்ணிட்டு கார் டிரைவ் பண்ணாதீங்க. விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டிரைவிங் பழகுங்க. அதான் வந்து சேஃப்டி. ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ இந்த ஒரு ரவுண்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சுற்றி காண்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஃபுல் கிளச் அண்ட் பிரேக் கொடுத்தா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணும்போது பிரேக்கை வந்து ஸ்மூத்தாக கொடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. ஸ்லோவாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் போட்டு நீங்கள் அடுத்தடுத்து ட்ரைவ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் எவ்வளோ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு.
இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணி பழகுங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பழக முடியுமோ அந்த அளவுக்கு பழகுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்கள கூடவே வச்சுட்டு ட்ரைவ் பண்ணி பழகுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கார் எப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறதையும் கற்றுட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களாகிய நம்ம கார் டிரைவ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஓன் கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கார் டிரைவிங் பழகிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயா. நன்றி, வணக்கம்.